ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜிகே டாபிக் 2ல் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ தான். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து சார்க் அமைப்பு நாடுகள் பற்றி வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ரொம்ப டீப்பாக இல்லை, அட்லீஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ கரண்ட்டாக வந்து என்ன யார் வந்து தலைவராக இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஆடிட்டிங் ஒர்க்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வரவு செலவு திட்டத்தை வந்து ஃபுல்லாக ஆடிட் பண்ணிவிட்டு அது அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து அந்த டேட்டாஸ் ஃபுல்லாகவே வந்து சப்மிட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக இவரோட ஒர்க்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம டோட்டல் இந்தியாவுக்கே வந்து இவர் தான் வந்து ஆடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து பார்த்துட்டு ஸோ தன்னோட டோட்டல் டேட்டாஸ் எல்லாமே வந்து யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர்கிட்ட தான். ஏன்னா இவங்கள விட உயர்ந்த பதவி யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ தான். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி சிஏஜியோட அரசியலமைப்பு சட்டத்தில் விதிகளை வந்து எந்தெந்த விதிகளை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 148 to 151. ஓகேவா? ஸோ இவங்களை எப்படி நியமனம் பண்ணலாம், இவங்களை யார் வந்து நியமனம் பண்ணுவாங்க, இவங்களை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிகளில் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து முதல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வி நரஹரி ராவ். ஓகேவா? ஸோ அவரோட காலம் வந்து 1948 to 1954. ஓகே. ஸோ முதல் தலைவர் வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற தலைவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்ரீ கிரிஷ் சந்திர முர்மு. எப்போ நியமனம் பண்ணாங்கன்னா August 8, 2020 தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து 14வது தலைவர். ஓகேவா? ஸோ அதை கூட நமக்கு வந்து கொஸ்டினாக கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இவரோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 90,000. இவரை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இவரோட பதவிக்காலம் வந்து 6 வருஷம், அப்படி இல்லைன்னா 65 வயசு முடிகிற வரைக்கும் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுபடி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஃபார்மாலிட்டிஸ் வந்து என்னென்னா, நார்மலாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள வந்து எந்த மாதிரி பதவி நீக்கம் செய்வாங்களோ ஸோ அது சேம் ஃபார்மாலிட்டிஸ் தான் வந்து இவருக்கும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து இவர் சென்ட்ரல் லெவலும் சரி ஸ்டேட் லெவலும் சரி வேறு எந்த பதவியிலையுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை எனும் 2 துறைகளுக்கு வந்து தலைவர் வந்து இவர் தான். ஆடிட்டிங்க்கும் இவர் தான், கண்ட்ரோலருக்கும் வந்து இவர் தான் வந்து தலைவராக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் என்னென்னா பொது கஜானாவின் காவலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இவரோட ஒர்க்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மத்திய மற்றும் மாநிலங்களின் செலவு கணக்குகளை சரிபார்ப்பது. இப்போ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து கணக்கில் சரிபார்ப்பது வந்து இவர் தான். அதுக்கடுத்து வந்து அனுமதி அளிக்கப்பட்ட அளவே செலவுகள் செய்யப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்வது. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ஒரு திட்டத்துக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க, அது வந்து கரெக்டாக வந்து செலவாகுதா, அந்த கரெக்டாக வந்து செலவு பண்ணியிருக்காங்களா, அப்படி ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து சென்ட்ரல் லெவலில் வந்து குடியரசுத் தலைவருக்கும் ஸ்டேட் லெவலில் வந்து ஆளுநருக்கும் வந்து அந்த தகவல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சிஏஜியோட டோட்டல் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ.